வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஹானர் 8 மொபைலினுடைய விமர்சனத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த விமர்சனத்தை பார்த்திருந்தீங்கன்னா இல்ல அந்த மொபைல் போனை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹானர் 8 எவ்வளவு ஒரு அழகான மொபைல் அப்படின்னு. ஆனா விலை அதிகமா இருந்ததுனால பல பேர்னால வாங்க முடியல. பட் இன்னைக்கு நம்ம கையில ஹானர் 8 லைட் அப்படிங்கிற ஒரு மொபைல் இருக்கு. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஹானர் 8 உடைய அதே டிசைன் தான், பட் இருந்தாலும் விலை கம்மி. ஸோ விலை கம்மி பண்றதுக்காக ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஹானர் 8 லைட் இந்த மொபைல் ஒரு கிளாஸ் பாடி, முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு கிளாஸால் செய்யப்பட்ட ஒரு மொபைல். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ், அப்புறம் மைக்கும் இருக்கு. மொபைலோடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஆடியோ ஜாக், அப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு. இந்த மொபைலோடைய பின் பகுதியில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அப்புறம் கேமரா, அப்புறம் சிங்கிள் எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. முன்னாடியும் பின்னாடியும் ஹானர்னு திருப்பி 2-3 தடவை அங்கே எங்கே பார்த்தாலும் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் பில் போர்டா இல்லை மொபைல் ஃபோனான்னு தெரியல. சரி பரவாயில்ல, மொபைல் ஃபோன் வேற எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிசைன் ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹானர் 8ல உள்ள அதே ஒரு ஷைனி டிசைன். பட் ஷைனிங்கா இருக்கிறதெல்லாம் அழகா இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஷைனிங்கா இருந்தாலும் இந்த மொபைல் போனை ரொம்ப ஸ்மூத்தா டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற அந்த கிளாஸும் மெட்டலும், அந்த சைடில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கேஸ்கெட்டும், அந்த சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் நெருடலாவே தெரியாது. அவ்வளோத்துக்கு ஒரு ஸ்மூத்தான டிசைன். 2.5D கர்வ் கிளாஸ் முன்னாடியும் பின்னாடியும் வச்சிருக்காங்க. ஸோ பின்னாடியும் முன்னாடியும் கிளாஸ் பாடியா இருக்கிறதுனால இந்த மொபைல் ஃபோன் கொஞ்சம் கையில் வழுக்கலா இருக்கு. கீழே ஈஸியாக நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ணீங்கன்னா முழுசா போச்சு. மொபைல் ஃபோனுடைய கிளாஸ் பேக் பின்னாடி தெரிச்சிச்சுன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு அதிகமாக செலவு பண்ணணும். அதை விட அதிகமான காசு நீங்கள் முன்னாடி உள்ள டிஸ்பிளே தெரிச்சிச்சுன்னா காலி ஆகிடும். இந்த மொபைல் ஃபோனுடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் நேவிகேஷன் கீஸ் தான் இருக்கு. பிசிக்கல் நேவிகேஷன் கீஸ் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்இடி, அப்புறம் கேமரா, யூஷுவல் செட் ஆஃப் சென்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு அருமையான டிசைன் சொல்லுவேன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலா நீங்க லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணி இந்த மொபைல் ஃபோன் வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு கேஸ் போட்டோ இல்ல ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டோ அந்த மொபைல் ஃபோனை எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். பேக் கேஸ் போட்டு நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியப்போ இந்த மொபைல் ஃபோனுடைய அழகை நீங்க மறைக்கிற மாதிரி தான் ஆகும். சரி, இந்த மொபைல் ஃபோன் டிஸ்பிளே அப்படின்னு பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோன் ஒரு 5.2 இன்ச் டிஸ்பிளே கொண்டது. 5.2 இன்ச் டிஸ்பிளே கொண்ட எந்த மொபைலாக இருந்தாலும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கையில் அடக்கமான பெர்ஃபெக்டான சைஸ் அப்படின்னு சொல்லுவேன். 1080p ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கொண்ட இந்த டிஸ்பிளே சன்லைட்ல யூஸ் பண்ணாலும், இண்டோர்ல நீங்கள் யூஸ் பண்ணாலும், எங்கே நீங்கள் யூஸ் பண்ணாலும் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கு. இந்த மொபைலில் எக்ஸ்ட்ரா நீங்கள் கலர் டெம்பரேச்சரை செட் பண்ணலாம். இந்த கலர் டெம்பரேச்சர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ள போய் இருக்கு. எந்த மொபைல் இந்த ஃபீச்சர் நான் பார்த்ததில்லை, புதுசாக இருக்கு, ரொம்ப அருமையான ஃபீச்சராக இருக்கு. EMUI உடைய அந்த விஷுவல் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. EMUI என்ன அப்படின்னு பிற்பகுதியில் சொல்றேன், தொடர்ந்து பாருங்க. இந்த மொபைல் ஃபோன் ஒரு 4GB ரேம் கொண்டது. 4GB DDR3 ரேம் இருக்கு. 64GB ஸ்டோரேஜ். மற்றும் இந்த மொபைல் போன ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Kirin 655. இந்த Kirin 655 ப்ராசஸர் Huawei உடைய சொந்த ப்ராசஸர், ஒரு சிறந்த ப்ராசஸர்னு சொல்றேன். இந்த ரேஞ்சில் இருக்கிற Snapdragon 625 இல்லாட்டி MediaTek ஒரு P20 இந்த மாதிரி ப்ராசஸரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ Kirin 655 ஒரு அருமையான ப்ராசஸர். நீங்க தினசரி யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல என்னைக்காச்சும் நீங்க விளையாடுற கேம்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த ப்ராசஸர் கிளீனா சூப்பரா எடுத்து நீங்க வேலை செய்ய உதவும். 2-3 ஹெவியான கேம்ஸ் எல்லாம் போட்டு விளையாண்டேன். இந்த ஹெவி கேம்ஸ், ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ் எல்லாம் போட்டு விளையாடுறப்போ கேமிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கேமோடைய அந்த கிராபிக்ஸ் குவாலிட்டி அவ்வளவுக்கு நல்லா இல்லை. பட் இருந்தாலும் இந்த கேமிங் மோட்லயே உங்களுக்கு மீடியம் கிராபிக்ஸ் செட் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க இந்த கேம் விளையாடுறது நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. கிராபிக்ஸ் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. சோ இதுக்காக நீங்க மீடியம் கிராபிக்ஸ்ல நீங்க போட்டு விளையாண்டா இந்த மொபைல் போன் நல்லா இருக்கு. ஹை கிராபிக்ஸ்ல போட்டீங்கன்னா லைட்டா திணற ஆரம்பிக்குது. இந்த மொபைல் போனுடைய பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா ஃபாஸ்டா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு. எந்த டைரக்ஷன்ல நீங்க கையை வச்சாலும் கரெக்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரா இருந்தால் மொபைல் போன் அன்லாக் பண்ணி திறந்துருது. இந்த மொபைல் போனுடைய கால் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. எந்த விதமான கால் டிராப்ஸும் ஆகல. நெட்வொர்க்ல கரெக்டா ஒரு லேட்ச் ஆயிட்டு
கால் குவாலிட்டி பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த மொபைல் ஃபோன் ஜியோ விஓஎல்டி சப்போர்ட் கொண்டது. ஸோ நீங்க ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஏர்டெல் வோடாஃபோன் எல்லாம் போட்டு பார்த்துட்டேன். எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு கால் குவாலிட்டி அருமையா இருக்கு. இந்த மொபைல் போனுடைய கேமரா பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சிங்கிள் கேமரா இருக்கு, 12 மெகா பிக்சல் கேமரா. ஸோ ஹானர் 8ல நம்ம டூயல் கேமரா செட்டப் பார்த்தோம். பட் இதுல வந்து சிங்கிள் கேமரா செட்டப் தான், 12 மெகா பிக்சல் கேமரா முன்னாடி. பட் இருந்தாலும் இந்த சென்சருடைய சைஸ் பாத்தீங்கன்னா லைட்டா பெருசா இருக்கு. அதாவது 1.25 மைக்ரோமீட்டர் பிக்சல் அப்படின்னு அவங்க மெஷர் பண்றாங்க. இந்த சென்சர் பெருசா இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு லோ லைட் கண்டிஷன்ஸ்லயும் வந்து அதிகமான லைட்டை உள்வாங்கி அருமையான போட்டோஸ் கொடுக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் சென்சர் இருக்கு. அதுலயுமே f2.0 அப்பர்ச்சர் கொண்ட ஒரு லென்ஸா இருக்கு. இந்த மொபைல் வச்சு எடுக்கிற எல்லா போட்டோஸுமே கலர்ஸ் வந்து அப்படியே நல்லா அப்படியே பளிச்சு நல்லா தெரியுது. HDR மோட் இது நல்லாவே இருக்கு, எஃபெக்டிவாகவும் இருக்கு, நேச்சுரலாகவும் இருக்கு. இந்த மொபைல் போன்ல எடுக்கிற எல்லா ஷாட்ஸோட எக்ஸ்போஷர் பெர்ஃபெக்டா இருக்கு, கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு, ஃபோக்கஸிங் ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கு. இந்த ஃபிளாஷும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாகவே இருக்கு. இந்த இமேஜஸ்ல வந்து பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பொக்கே எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு லைட்டா ஒரு டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் மோட்லாம் இருக்கு, நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். இமேஜஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கு, டீடைல்ஸ் நல்லா தெரியுது. ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கு, பல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு செல்ஃபி நல்லாவே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பியூட்டி மோட் ஒன்று கொடுத்துருக்கான், அது மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறந்த செல்ஃபிஸ் கிடைக்கும் இந்த மொபைல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஹானர் 8 லைட் கேமரா டிபார்ட்மெண்ட்ல ஒரு சாம்பியன் சொல்லுவேன். இந்த மொபைல் ரன் ஆயிட்டு இருக்க சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 7.0, அதுக்கு மேல உங்க EMUI 5.0 அப்படிங்கிற ஒரு ஸ்கின் போட்டிருக்காங்க. இந்த EMUI 5.0ல பல அம்சங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஹோம் ஸ்கிரீன் வந்து நீங்க நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஃபோல்டர்ஸ் வச்சு நீங்க ஃபோல்டர் மூலமா அப்ளிகேஷன்ஸ் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டிங் டாக்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அப்புறம் ஜெஸ்டர்ஸ் மூலமா நீங்க பல அப்ளிகேஷன்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பிசினஸ் கார்டை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்ணி நீங்க ஒரே நேரத்தில் நீங்க 2 ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், டு நாட் டிஸ்டர்ப் செட்டிங்ஸ், இந்த மாதிரி பல அம்சங்கள் இந்த மொபைல் போன்ல இருக்கு. பட் இருந்தாலும் விஷுவல் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அருமையா இருக்கு, பார்க்கறதுக்கு ப்ளீசிங்கான கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அருமையா இருக்கு. இந்த மொபைல் போன UI அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். UI என்ன அப்படின்னு வாச ஒருத்தர் கேட்டிருந்தாரு. UI யூசர் இன்டர்ஃபேஸ், ஐக்கன்ஸ், இந்த கிராபிக்ஸ், இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே, இதெல்லாம் பட்டன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் UI அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு, யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கு. இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி இருக்கு. 3000 mAh பேட்டரி இருந்தாலுமே இந்த மொபைல் போன் ஒரு நாள் கிட்ட தாங்குது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த Kirin 655 ஒரு நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசஸர். அதுக்கு மேல இந்த EMUI 5.0 OS பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேட்டரிக்குன்னு பேட்டரி சேவ் பண்றதுக்குன்னு நிறைய அம்சங்கள்லாம் இருக்குது. இதுல வந்து அல்ட்ரா பவர் சேவிங் மோட்னு ஒன்று இருக்கு. இந்த அல்ட்ரா பவர் சேவிங் மோட் போட்டீங்கன்னா இந்த மொபைல் போன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபீச்சர் போன் மேல ஆயிரும். இந்த ஃபீச்சர் போன்ல வந்து நீங்க இன்டர்நெட்ல யூஸ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு நீடித்த பேட்டரி லைஃப் கிடைக்குது. கிட்டத்தட்ட 2 நாள் நீங்க பேட்டரி லைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். 30% இருந்தாலும் 2 நாளுக்கு பேட்டரி யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது இந்த அல்ட்ரா பவர் சேவிங் மோட்ல. ஓகே, இந்த மொபைல் போனோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 ரூபாய். நீங்க கடைகளில் போய் நீங்க பார்கென் பண்ணி கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு 16,500 வரைக்கும் இந்த மொபைல் போன் கிடைக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து எக்கச்சக்க காம்படிஷன். விவோ, ஓப்போல வந்து எக்கச்சக்க மொபைல் கடைக்குள்ள நுழைஞ்சாலே விவோ, ஓப்போ போன் தலையில் எல்லாம் விட மாட்டாங்க. அப்புறம் அந்த Asus Zenfone 3 விட ரீசெண்டா நல்ல பிரைஸ் கட் ஆயிருச்சு. இதை விட நான் எப்பவும் பரிந்துரை பண்ற Nubia Z11 Mini S. அப்புறம் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா Moto G5 Plus. இப்படி எக்கச்சக்க மொபைல் இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கு. இவ்வளவு மொபைல்ஸ் இருந்தாலும் ஹானர் 8 லைட் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான டிசைன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஹானர் 8 லைட் வாங்கலாம். ஸோ டிசைன் ஒன்று தான் இந்த மொபைல் போன்ல நான் பரிந்துரை பண்றது. மித்தபடிக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உங்களுக்கு ஆல்ரவுண்டர் மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க வேண்டியது Nubia Z11 Mini S. இந்த மொபைல் போன் ஹானர் 8 லைட்ல இன்னொரு பெரிய பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப வழுக்கலா இருக்கு, ரொம்பவும் ஃப்ரெஜைலான டிசைனா இருக்கு. கீழே போட்டீங்கன்னா மொபைல் போன் ஃபலார் தான். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக வாங்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து, இந்த ஹானர் 8 லைட் மொபைலினுடைய என்னுடைய கருத்து. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் ஃபோன் பற்றின வேறு ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ட்விட்டரில் கிரீசோனா சரி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Geri geri dar, da geri geri dar, geri geri dar.